சிவகங்கை மாவட்டம் கல்லூர் இருக்கிற ஊர்ல வைராக்கியம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு அம்மா, சுயமரியாதைய சுயரூபமா இருக்கிற ஒரு அப்பாவுக்கு ரெட்டை பிள்ளை வரும். இந்த ரெட்டை பிள்ளையில ஆம்பளை பிள்ளை மக்கு பிள்ளை. அந்த மக்கு பிள்ளை தான் இப்போ உங்க முன்னாடி பேர் பிள்ளை. ஏயா வாங்க ஒரு முத்துக்குமார் அவர்களே வாங்க. என் ஸ்ட்ராட்டஜி தமிழ் தான். ஏன்னா நான் படிச்சு வந்தது அதுதான். தமிழ் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழ் அறம் சொல்லி நாடி மூச்சு எல்லாமே இந்த சூழல் அர்ப்பணிக்கும். அதுக்காக 100% சொல்றேன். சிக்கல்னு வர்ற கஸ்டமர்களுக்கு தயக்கம் இல்லாம காலில் விழுந்து கதறி அழுகிற மேனேஜர் கொடுப்பேன். இந்த முத்துக்குமரன் ஏற்றுக்கலாம் இருக்கேன். சொல்லுங்க முத்தாங்க. சின்ன பிள்ளைக்கு வாயில ஒரு குழந்தைக்கு 1 வைக்கலாம், மிஞ்சி கூட 2 வைக்கலாம். எனக்கு 4 வைப்பாயிலாம். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால வாய் இவ்வளவு பெருசா இருக்கான்னு தெரியல. 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது அநீதி உச்சம் நான் நினைக்கிறேன். அதுல என்னைய வெளியேற்றிட்டா அது அதை விட பெரிய. அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க, இல்லையோ பாய்ஸ் எல்லாருமே ஆகுறாங்க. ஆக்சுவலி வீட்டில் வேலை நிறைய பார்க்குறது, பிளான் பண்ணுறது ஊற்றும். போயிட்டு வரலாம் நீங்க. தண்ணி அவன் பட்டிமன்ற பேச்சாளரா, அவன் கிட்ட வந்து நீங்க வந்து பேசிதான் இது பண்ணுங்க. ஒரு ஆண் யாரும் நம்ப முடியும்னு நினைக்கிறீங்க விஷயம்? உங்க ஃப்ரெண்டையா அம்மா? ஒரு ஆண் அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேடி போகிற ஒரு ஆள் அதான். மறைஞ்ச இடத்துல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் ஸ்கெட்ச் எல்லாமே போடுவாரு. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது என்னமோ நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் முத்துக்குமரன். இது ஒரு செஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல அங்கே இருக்கிற காய்களை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முத்துக்குமரன் இந்த கேமுக்கு உண்மையா இருக்காரா இல்ல அவருக்கு உண்மையா இருக்காரா? இந்த கேமுக்கு உண்மையா இருக்கிறதும் எனக்கு உண்மையா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நான் தான் இந்த கேம் விளையாடுறேன். நான் இந்த விளையாட்டை விளையாடும் போது எனக்கு எது உண்மையோ, எனக்கு எது நேர்மையோ, எனக்கு எது சரியோ அதான் நல்லா இருக்கு. முத்துக்குமரன் வார்த்தை பிரயோகம் புத்திசாலித்தனமா இருந்தது. அன்சிதா யாரும் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறது இல்ல. அன்சிதாவை யார் என்னவோ நினைக்கிறாங்க, அது அவன் ஒப்பீனியன். அது அவங்க பாட்ட சொல்லிட்டு போட்டோம். கடைசியில இது ஜட்மெண்ட் இல்ல, அங்கதான் ஜட்மெண்ட் இருக்கு. மற்றவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை அவர் கொடுக்கறதா எனக்கு தோணல. ஏன்னா எல்லா முடிவுமே அவர் சொல்றதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. முத்துக்குமரன் வந்து எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அவங்க டீம் மெம்பர்ஸை. அதுக்கப்புறம் ஸ்பேஸும் கொடுக்க மாட்டேங்கிறாரோ மற்ற கோ கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அவருடைய பேச்சு திறமை நல்லா இருந்தாலும் அதை பேசி 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 மற்றவங்களோட நேர செலவு ரொம்ப பண்றாரு அப்படின்னு தோணுது. நீங்க உங்க டீமை ப்ரொடெக்ட் பண்ற பேர்ல அவங்க கேரக்டர்ஸை நீங்க டிசைன் பண்றீங்க. பேசு தப்பு இல்லை, அதுக்கு பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஆன்சர் எப்போ கிடைக்கும்? முத்துங்கிறம வாய், அவன் எங்க போனாலும் வாய் தான் பேசும். இவங்க மூளை டப்பா சார் முத்து. இவன் தனக்கு நல்லவனா காட்டிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். டப்பா டப்புக்கு டப்பா. நான் உங்களோட நல்லவன் பேர் வாங்குறதுக்கு இங்க வரல. நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன். எங்க என்ன நம்பாதீங்க. என் கேம்ல என்னுடைய பர்சனல் தாட்ஸை கொண்டு வந்து என் டீம் அஃபெக்ட் பண்ண நான் விரும்பல. என் பர்சனல் தாட்ஸ் வேற, என் கேம் பிளே வேற. நான் போய் தப்பா விட்டுருவது நமக்கு சரியா இருக்குன்னா போய் விட்டுறேன். கேப்டன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணாங்க தெரியுமா? கேரக்டர் அட்டாக் வச்சது. நான் 100 நேரம் அடி பண்ணான்னு சொல்றேன். அவனுங்க நீ அவனை இமிட்டேட் பண்ணிட்டடி. அது அவனுக்கு பிடிக்கல. நீ இவ்ளோ நாள் அந்த கண்டென்ட்ல கலாச்சிட்டு பேசிட்டு இங்க உட்கார்றது தப்பு. இந்த வீட்டுல நான் வேற எதுக்கு இருக்கேன்? சப்பாத்தி சாப்பிட்டு தூங்குறது இருக்கேன். பயங்கரமா ட்ரிகர் பண்றான். நீங்கள் பண்ணுவது எங்களுக்கு அப்படித்தான். பேசிட்டு இருக்கும்போது நடுவில் இன்னொருத்தன் வந்து பேசாது. என்ன சமாளிக்க முடியாதுன்னா ஏதாவது பேசிட்டே இருப்பியா? அது நீ முத்து. முத்துனா இஸ் ஈக்குவல் டு நல்லா பேசி ஒரு விஷயத்தை குழப்பி கடைசியில் பேச வராது. வந்ததே இல்ல. பேச வரும். ஆனா உங்களை மாதிரி முத்துக்குமரன் மாதிரி தெளிவா பேசினாதான் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியும் இல்லை. நடந்ததே தெரியாது.
யோசிக்கிறது ஒரு விஷயம் இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது போன சீசன் அப்படிதான் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ண வைக்கக்கூடிய ஆளுதான் முத்துக்குமரன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், நிராயுதம் பண்ணி 6 வயசுல எங்க அம்மா படி காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்றது ஓகே. ஆனா இதை விட நல்லது என்னன்னா அடுத்த முறை நம்ம இதுல கவனமா இருக்கணுங்கிறது தான். நல்ல ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா வந்து இந்த கேமை எப்படி வேணா விளையாடலாம், ஆனா அது நான் இல்ல அப்படின்ற ஸ்டாண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் எங்கன்னா அடிக்கும்போது கூட முத்துக்குமரன் முத்துக்குமரன் வந்து யார் யார் அப்படியா இருந்தாலும் நான் முழுவதும் என்னோட கேம்ல ஃபோக்கஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. முத்துக்குமரன் 15ல் 15 சரி. நிச்சயமா என்னுடைய எல்லா முடிவுகளும் ஒன் சைடா தான் இருக்கும். ஆனா அந்த சைடு இந்த வீடா 106வது நாள் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த இடத்தை அடையிறது என்னுடைய இலக்கானா அது மட்டும் என்னுடைய இலக்கு. இந்த வீட்டில் இந்த 44 நாளும் நான் தூங்குன நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் என் முழு உழைப்பையும் ரொம்ப நேர்மையா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்காக கொடுத்துருக்கேன்னு நான் ரொம்ப ஆழமாக. முத்துக்குமரன் மாறிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா பெர்னாட் ஷா சொன்னார் பிகாஸ் ஐ எம் அலைவ். ஒவ்வொரு முறையும் என்னை நான் சரி பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த கேமுக்காக மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்காகவும். உழைச்சினா உனக்கும் இந்த உலகம் கை கொடுக்குண்டான்னு இங்கே இருந்த 10,000 பேருக்கான நம்பிக்கை அதை கொடுத்து பிக் பாஸ்